ஆக்ரோஷமாகறான். அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோ காமிச்சா அந்த ஸ்ட்ரேஞ்சர் மார்க் பண்ணி வச்ச இடத்துக்கு வந்துடுறான். இடத்துக்கு வந்து ஹீரோயினுடைய பேரை சொல்லி கூப்பிட யாரோ வர்ற மாதிரி இருக்குது. யாருன்னு பார்த்தா இவன் தேடிட்டு இருந்தா அந்த லவர் பொண்ணு தான். உடனே வேகமா போய் அவளை போய் கட்டி பிடிச்சிக்கிறான். உன்னை நான் எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா, நீ எங்க போன, இனிமேல் உன்னை எங்கேயுமே விட மாட்டேன், நம்ம வீட்டுக்கு போயெல்லாம் சரியா சேஃபா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்தா அவ எலும்பு கூட இருக்கிறா. ஸோ ஆக்சுவலா அவ செத்துட்டா போல. ஸோ இது தெரிஞ்சதுமே நம்ம ஹீரோ மனசு உடஞ்சு போயிட்டான். அப்படியே அந்த இடத்துல உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்றான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஞாபகம் வருது, சரி ஓகே இனிமேல் நம்ம லவர் பொண்ணு இல்ல, அவ செத்து போயிட்டா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாவது காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸை தேடி ஓடி வர இந்த ஃப்ரெண்டுக்காரன் இந்த சைடு காமிச்சா அவனும் காதலியும் போயிட்டு இருக்காங்க இல்லையா. அப்ப அவன் என்ன சொல்றானா காதலியை பார்த்து, இங்க பாரு நீ அந்த ஸ்ட்ரேஞ்சர் கூட சேஃபா இரு, நான் வந்து ஹீரோவை தேடிட்டு வரேன், என்னதான் இருந்தாலும் நம்ம அவனை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பி வச்சுட்டு இங்க நம்ம ஹீரோடைய பேரை சொல்லி கத்திட்டு இருக்க. ஆனா ஹீரோ வரல, பதிலுக்கு அந்த மான்ஸ்டர் வந்துருது. அவளு தான் அடுத்த செகண்டே அவன் பயங்கரமா பயத்துல கத்த ஆரம்பிக்கிறான். அடே ஹீரோ எங்க இருக்க, காப்பாத்துன்னு கத்த. அந்த சவுண்ட் வந்து நம்ம